வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு இன்றைக்கி வெற்றிகரமாக தானே மதுரையில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாட்டில் நடந்த சில பல விஷயங்கள், த்ரில்லிங்காக நடந்த விஷயங்கள், மெயினாக அந்த கம்பத்தை பற்றி பேசி ஆகணும். கண்டிப்பாக நடந்த சம்பவம். ஆமாம், அதை வச்சு பேசி ஆகணும். அது இன்னைக்கு எப்படி மேனேஜ் பண்ணாங்க, அதுவும் வேற லெவல் சீனு, அதை பற்றி பேசி ஆகணும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள். அப்புறம் டிவிகே தலைவர் விஜய் இந்த மாநாட்டில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. கண்டிப்பாக வச்சு செய்ய வேண்டியவங்களை தரமாக வச்சு செஞ்சுருக்காரு. அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். லேட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். நஷா ஐடியட்ஸ், நான் உங்கள் ஏகே எஸ்டி. ஆரம்பிக்கலாமா? அதாவது மாநாடுக்கு முந்தைய தினம் நேற்று என்ன நடந்துச்சுன்னா, 100 அடியில் கொடி கம்பம் வைக்கிறதா ஒரு ஐடியாவில் இருந்தாங்க, பிளான் பண்ணாங்க. அது தலைவர் கொடி ஏற்றுற மாதிரி. அந்த கம்பத்தை வைக்கும்போது அந்த பெல்ட்டில் கட்டி தான் அது ட்ரெயினில் வச்சு தான் தூக்குவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ராட்சச கம்பம்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும். அது என்ன பண்ணாங்கன்னா, அது கம்பத்தோட விலை கூட 12.5 லட்சம்னு சொன்னாங்க. அவ்வளோ ஓடாது. சரி இருக்கட்டும், அது வேலை நம்மளுக்கு வேணாம். சரி ஓகே. இப்போ அந்த கம்பத்தை வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த பெல்ட் கட்டுவாங்க இல்லையா, அந்த பெல்ட் அறுந்து அப்படியே சாஞ்சு ஒரு இனோவா கார் மேலே விழுந்துருச்சு. அப்பெல்லாம் மாதிரி நொடங்கிச்சு. ஆமாம், அந்த காரோட ஓனர் ரொம்ப அப்படியே கண் கலங்கிற மாதிரி நின்னுனால வந்துச்சு அவர் கண்ணில். ஆமாம், அந்த கட்சியோட அதாவது நிர்வாகிகள், அதாவது பெரிய நிர்வாகிகள் அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, கட்சி ரீதியாக இதுக்கு நாங்கள் இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி காரே வாங்கி தரதா. இப்போ காலையில் நியூஸ் என்னன்னா, 20 லட்ச ரூபா மதிப்புள்ள கார் வாங்கி தர போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல, இணையதளத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ கம்பம் இருந்தாருன்னா கம்பம் கொடி ஏற்ற முடியுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இன்னைக்கு மாநாடு நடந்த அன்னைக்கு அந்த 100 அடி கம்பம் வைக்க முடியாதனால 40 அடி கம்பம் வச்சு கொடி ஏற்றுனாங்க. அதாவது அது இல்லைன்னு விட்டுறாம அதுக்கு ஒரு ஈடு தர மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, லாஸ்டா அது அப்புறம் மாநாடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கலை நிகழ்ச்சிகளோட நிகழ்ச்சியுடன் நம்மள பின்னாடி பார்க்குறோம். ஆமாம், தொடங்கியது கலை நிகழ்ச்சியுடன் தாவேகா மதுரை மாநாடு தொடங்கியது. அருமையாக தொடங்கிச்சு. ஆமாம், ஆரம்பிச்சு அப்புறம் மாநாட்டோட செகண்ட் இந்த மாநில 2வது மாநில மாநாட்டோட பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், பாட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் மியூசிக்கு ப்ளஸ் நம்ம தளபதியோட வாய்ஸ்ல அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே ஜாலியா இருந்துச்சு. அது கொஞ்சம் ரொம்ப அர்த்தங்களும் இருந்துச்சு. ஆமா, ஆனா பாட்டு ரிப்பீட்டடா போட்டுனே இருந்த மாதிரி. அந்த பாட்டு தளபதி ரேம்ப்ல 1 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் 1 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்தார். ஆமா, அதனால அந்த பாட்டை திருப்பி போட்டு. ஆனா விஜய் என்ட்ரி, அந்த பாட்டு முடியறதுக்கும் விஜய் என்ட்ரி கொடுக்கறதுக்கும் செம்மையா இருந்துச்சு. அந்த ஒரு போஸ் இப்படி கொடுத்து நடந்து அந்த போஸ், அந்த போஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பீஸ்ட் படத்துல விஜய் டேர்ன் ஆகி வர மாதிரி அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா தளபதி ரேம்ப்ல நடந்து வரும்போது, போன மாநாட்டில் தளபதி துண்டு இல்லாம வந்தார். அப்போ தொண்டர்கள் துண்டு தூக்கி போட்டாங்க. அது போட்டு அதை அப்படியே கேட்ச் பண்ணி அந்த மாதிரி கயத்துல போட்டுன்னு வந்தாரு போனதாட்டி. ஆனா இத பாக்கும்போது எனக்கு அந்த வேட்டைக்காரன் படத்துல அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன்ல அந்த கச்சிஃப் தலையில கட்டின்னு ஃபைட் பண்றாங்க, அது வேற அந்த ஞாபகம் போயிடுதாங்க. மறுபடியும் கட்டினாரு. ஆமா, அப்புறம் அந்த போன் எடுத்து அந்த செல்ஃபி எடுக்கிற சீனு, அப்புறம் அந்த கையாட்டுற சீனு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஒருத்தர் மாலை கொடுத்து எட்ட முடியல, அது அப்படியே அப்புறம் மாலை ஒருத்தர் போட வந்தாரு, அவர் மேலே போட்டு செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க எல்லாருமே. இது வந்துச்சு பாருங்க, நான் சொன்னல அந்த சீனு வேட்டைக்காரன் படத்துல. வேட்டைக்கு போற மாதிரி அந்த 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 சிம்டம் பாத்தீங்களா, அது காட்டா சிங்க் ஆகுது கரெக்டா. வேற 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 உங்களுக்கு எல்லாம் வேட்டைக்காரன் தாண்டா வேணும்ன்ற மாதிரி அந்த சீனே வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, மதுரைனாலே தலை கோட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம தலை ஃபேன் சும்மா இருப்பாங்களா? மாஸ்க் காட்டிட்டாங்க. சும்மாவே தலையும் தளபதியும் ஒன்னா, அதுவும் ஒரு பேனர் மாதிரி கிரியேட் பண்ணி. எப்படி இவங்கெல்லாம் எங்கடா இருக்கீங்க நீங்க தாண்டா வேணும், நீங்க தாண்டா வேணும். உண்மையாவே கட் அவுட் மாதிரி சின்னதா செஞ்சு அதுக்கு கட்சி கொடி போட்டு இது போட்டு வேற லெவல்ல. இவங்களை பாத்துக்கோங்க முதல்ல. இவங்க தான் எங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாராட்டுங்க. அதாவது அஜித் குரூப்ஸ் தலை வேற தளபதி வேறன்னு சண்டை போட்டு இருந்தவங்க தளபதி கட்சி ஆரம்பிச்சோன்னா பாத்தீங்களா இப்படி ஒத்துமை ஆயிட்டாங்க. அதுதாங்க நம்ம பசங்க, அவ்வளவுதான் நம்ம பசங்க. இது பாத்தியா,
இது வந்து நீங்க வேற எதுவும் நினைக்காதீங்க. அந்த மாநாட்டுல வந்த மக்களோட கூட்டம் தான் இது. எப்படி இந்த மாதிரி ஒன்னும் 4 ஃப்ரேம் இருக்கு. இது ஒரு ஃப்ரேமா இருக்கறனால இது கொஞ்சம் பல்கா தெரியறனால இந்த ஃப்ரேம் எடுத்து போட்டோம். பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? அப்படியே கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு. அப்புறம் இங்க மாநாட்டுக்கு இப்போ மாநாடு வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெயில் காரணமா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் இவங்க போன நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குடும்பத்தோட வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அதிகாலையில இவ்வளவு கூட்டம், அதாவது அதிகாலையில இடம் பிடித்த தொண்டர்கள் தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டிற்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து திரளும் தொண்டர்கள் அதிகாலையே கூட்டமாக திடலுக்கு வந்து நாற்காலிகளை பிடித்து அமர்ந்தனர். அதாவது இடம் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. உன்ன மாதிரி கேட்டுக்கு வெளியே நிக்காம கேட்டுக்கு உள்ள நிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட முன்னாடியே அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட அப்பா அம்மா 2 பேருமே நேத்தே வந்துட்டாங்க. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு தளபதி களத்துல இறங்கினாரு. மேடையில் தாய் தந்தையுடன் தாவேகா தலைவர் விஜய். அதாவது இந்த ஒரு டாக் போயிட்டே இருக்குதுங்க. அதாவது தளபதி விஜய் வந்து பெத்தவங்களுக்கு மரியாதை தரது இல்லை, அவங்களை கண்டுக்கிறது இல்லை. இந்த டாக் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. அதுக்கான விளக்கம் கொடுத்தா கூட அவங்க பேசிட்டே தான் இருக்காங்க. இந்த ஒரு ஃப்ரேம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தளபதி விஜய் எப்படிப்பட்டவர். அதாவது நான் அவர் சப்போர்ட் பண்றதுக்காக பேசல, இருக்கிற ஃபேக்ட் சொல்றோம். நீங்க 10-11 ஏதோ ஒன்று யாரோ பேசுறாங்க, அது அப்படியே நம்ம டெவலப் பண்ணி 10-11 ஒரு ஆட் பண்ணி பேசுறேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இது நாங்கள் அட்வைஸாக சொல்லலை, இருக்கிற ஃபேக்டை சொல்கிறோம், அவ்வளோதான். மேடையில் தாய் தந்தையுடன் தாவேகா தலைவர் விஜய். அதாவது அவங்க 2 பேரையும் கட்டி அணைச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டைம்ல அவங்க பெத்தவங்களோட அந்த 2 பேரோட முகத்தையும் பாருங்க. எந்த வன்மமாவது எந்த கோபமாவது ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்தா முதல்ல மாநாட்டுக்கு வந்திருப்பாங்களா? சும்மா மீன்ஸ் போட்டுருக்கீங்க. அதனால இனிமேல உண்மையை தெரிஞ்சா மட்டும் அதை பத்தி பேசலாம். இது வந்து சொன்னாங்களா என் பையன் எனக்கு மதிக்கல அப்படின்னு சொன்னாங்க, சொல்லவே இல்லை. இப்ப நம்மளா ஒரு கற்பனை பண்ணி அதை பத்தி பேசுவாங்க, கிரியேட் பண்றது தாங்க. ஓகே ஃபைன். அப்புறம் பாத்தீங்கன்னா மாநாட்டுல வந்து அதாவது மதுரையில வந்து அதிகபட்சமான வெப்பம் அது வந்து 106 டிகிரிக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த வெயில் தாங்க முடியாம ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா அந்த இருந்த இருக்கைய வந்து தலைமையில வச்சு நிக்கிறது, அப்புறம் வந்து சேருங்க, அப்புறம் அந்த கீழே போட்டிருந்தாங்க உட்காரத்துக்கு மேட் மாதிரி அது வந்து தலைமையில போட்டு இந்த மாதிரி நம்மள பார்க்க முடியும். ஒரு சிலர்லாம் வந்து அந்த வெயில மயக்கம் போட்டு கூட விழுந்துட்டாங்க. ஒரு 70 பேர் விழுந்தாங்கன்னு அவங்களுக்கு பரிசோதனை கொடுத்து. ஆமா, இவங்க இதுல என்ன பண்ணாங்கன்னா புதுசா இந்த ட்ரோன் இருக்குங்க பாத்தீங்களா, இதை வச்சு அந்த மெடிக்கல் கிட்டு தரது, அப்புறம் இந்த ட்ரோனை வச்சு அப்புறம் அந்த தண்ணி தெளிக்கிறது, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதாவது நமக்கு மாநாடு வர வச்சுட்டோம், வந்து உட்கார வச்சுட்டு நம்ம நிர்வாகிகள் அப்படி இல்லாம அவங்களுக்கு என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தாவேகா தொண்டர்கள் மீது ட்ரோன் மூலம் தண்ணீர் தெளிப்பு. தாவேகா மாநாடு நடைபெறும் மதுரை பாரபத்தியில் 102 டிகிரி. இது வந்து 100 டிகிரின்றது அவங்க சொல்றது வந்து அந்த 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து 106 மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்த தொண்டர்களை கவனிச்சது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த பிரேம பத்தி பேசுறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, அவர் சொன்னதான் நம்ம சொல்ல போறோம். நம்ம காய்ஸ் இது வந்து எந்த அரசியல் ரீதியாகவும் நாங்கள் பேசல. மாநாட்டில் என்ன நடந்துச்சு, அவர் என்ன பேசுனது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ தான் இது. அதனால அவர் என்ன சொன்னாரோ அதை பத்தி தான் சொல்ல போறோம். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. தாவேகாவின் ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், ஒரே அரசியல் எதிரி திமுக தான். அதாவது மாநாட்டுல ரொம்ப ஆக்ரோஷமா இந்த டைலாக் அவர் பேசும்போது அவர் முகத்தை பார்த்தாங்க. பாத்தீங்களா பேஸ் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கு, அந்த அளவுக்கு கோவத்திலையும் ஆக்ரோஷத்திலையும் இந்த டைலாக் அவர் பேசியிருக்காரு. எங்களோட கொள்கை எதிரினா பாஜக தான், அப்புறம் வந்து அரசியல் எதிரினா அது திமுக தான் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காரு அந்த டைலாக். சிங்கம் எளிதில் எதையும் தொட்டால் விடாது தாவேகா தலைவர் விஜய். அதாவது இந்த டைலாக் யாருக்குன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல சொல்லனாலும் பரவாயில்ல. என் கையால அடிச்சு நானே அடிச்சு சாப்பிடுவேன். சும்மா வேடிக்கை பார்க்க செத்து போன அதெல்லாம் சாப்பிட முடியாது.
வேடிக்கை பார்க்கறதுக்குலாம் நான் வெளியே வர மாட்டேன், வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் வெளியே வருவேன்னு இந்த பிரேம்ல சொன்னார். இந்த பிரேம் பாத்தீங்களா? அதாவது அவரு விஜய் என்ன பண்றாரோ அதை அப்படியே ஒரு மீம்னு சொல்ல முடியாது, ஒரு இமேஜ் மூலியமா போட்டி காட்டிருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு இதுக்காக தான், வேற எதுவும் கிடையாது, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த லியோ சீன்ல வருது அந்த தலையில கட்டிக்கின்னு, அப்புறம் அந்த அதாவது இது தொண்டர்கள் மாதிரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ ஷேர் பண்ணியாச்சு. இருக்கிறதுலயே காமெடியான சீன் இந்த ஃப்ரேம்ல தான். இது பத்தி நான் சொல்லல, வேணா நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. தவேக மாநாட்டில் முதலமைச்சர், அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் 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 என குறிப்பிட்டு கேள்வி எழுப்பிய விஜய், மக்கள் எழுப்பும் போர் முழக்கம் ஸ்டாலின் அங்கிளை இனி தூங்க விடாது என்று திட்டவட்டம். அதுக்குள்ள நம்ம பசங்க வந்து ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா இல்ல, ஹேஷ்டேக் எதுவும் வந்துச்சுல, அதுக்குள்ள ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. ட்ரெண்டிங் இன் இந்தியா ஸ்டாலின் அங்கிள், ட்ரெண்டிங் இன் இந்தியா ஸ்டாலின் அங்கிள் 2940 போஸ்ட். அதாவது இந்த போட்டோ நாங்க எடுக்கும்போது ஒரு 6 மணி இருந்திருக்கும் அப்போ எடுத்தது. இப்போ போஸ்ட் இன்னும் அதிகமா போயிட்டு இருக்கோம் அதுல. இது வந்து ட்ரெண்டிங் 7ல, ஆமா ட்ரெண்டிங் 7ல இப்போ எங்க போயிருக்கோன்னு தெரியல. சோ ஸ்டாலின் அங்கிள் உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மன்னிப்பு கேட்டு கண் இமைக்கிறதுக்குள்ள. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இன்னும் தளபதி விஜய் வந்து நிறைய விஷயங்களை பேசினாரு. அது நெக்ஸ்ட் வீடியோல வேணா, இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 போடலாம். அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. ஏன்னா ஒரே வீடியோல எல்லாம் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அதிகமா பேசியிருக்காரு. நல்ல விஷயங்களும் பேசியிருக்காரு, கான்ட்ரவர்சியா கூட நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அந்த கான்ட்ரவர்சிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க அவர் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு யாரும் எங்க மேல எதுவும் கோவப்பட வேணாம். நாங்க வெறும் ஒரு யூடியூபர்ஸ், அவ்வளவுதான். நாங்க போட வேண்டியது எக்ஸ்பிளைன் வேண்டியது பண்ணோம், அவ்வளவுதான். யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். இந்த மாநாட்டுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாநாட்டுல விஜய் என்னென்ன சொல்லி நாங்க அதை சொல்லலைன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை சொல்லியிருக்கிறோம். ஆமா, இது நீங்க சொல்லியிருக்கலாம், இதை பத்தி பேசியிருக்கலாம் அப்படின்றத பத்தி ஏதாவது இருந்தா உங்க கருத்துங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி வீடியோக்களும் போடலாம் நீங்க ஐடியால இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோக்களும் வரும். வீடியோவை லைக் பண்ணி அப்புறம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. ஏன்னா வீடியோ பார்த்துட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுனா அதுக்கு நீங்கள் பண்ணுற எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே அண்ட் எஸ்டி. முடிச்சுக்கலாமா?